Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கசப்பில்லாம பாகற்காய் chips எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 பாகற்காய் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசா கட் பண்ணிக்கணுங்க ரவுண்ட் ரவுண்டா. உங்களுக்கு விதைகள் நீக்கிடணும் அப்படின்னா நீக்கிக்கோங்க. விதைகள் பிடிக்கும் அப்படின்னா விதையோட பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் போட்டுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. உங்களுக்கு லைட்டாக அந்த கோட்டிங் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடலை மாவை குறைச்சிக்கலாம், அரிசி மாவை கூட்டிக்கலாம். கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அந்த கடலை மாவோட கோட்டிங் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பாகற்காய் சிப்ஸ் சாப்பிடும்போது லைட்டாக கசப்பில்லாமல் இருக்கும். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த மாவு எல்லா பாகற்காயோட பீசஸ்லேயும் கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான், நம்ம பாகற்காய் சிப்ஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எல்லாம் மொத்தமாக அள்ளி போட்டுறக்கூடாது, ஒன்று ஒன்றா எடுத்து போடணும். அப்போ தான் நமக்கு வந்து சிப்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. அவ்வளோதான், சூப்பரான கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. இது எதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக இருக்கும். பர்ஃபெக்ட் காம்பினேஷன் பார்த்தா சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது ரெண்டுக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட் எவர் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.